ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் ஆகாரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாதுங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்டு பகுதி இல்லாமல் தழை மட்டும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்டு பகுதி சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வர மாதிரி இருக்குங்க. இப்போ இதை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த சட்னி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அன்னம் ஆகாரம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.